ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். சொர்க்கத்தில் உங்களுடைய இறுதியான வருகையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை அனுபவிக்க முயற்சிக்கும் பொழுது உங்களுக்கு மற்றொரு உலகம் திறந்துவிடப்பட துவங்குகிறது. நீங்கள் மாதா கோவிலில் சேர்ந்து விட்டதாலேயே நீங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள் என்று நம்பி பொய்யான பாதுகாப்பு உணர்வில் வாழாதீர்கள். நீங்கள் தானாகவே இறைவனை அறிவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். நீங்கள் தீவிர சமயப்பற்று உடையவர்கள் என்று உங்கள் மனம் திருப்தியுறலாம். ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நேரடியான பதில் கிடைத்து உங்கள் உள்மனம் திருப்தி அடைந்தாலொழிய சம்பிரதாயமான மதம் எந்த அளவு ஆனாலும் சரி உங்களை காப்பாற்ற முடியாது. இறைவன் பதில் அளிக்காவிடில் அவனிடம் பிரார்த்தனை செய்வதனால் என்ன பலன்? அவனுடைய மறுமொழி கிடைப்பது கடினமானதுதான் என்றாலும் இது முடியும் காரியம்தான். சொர்க்கத்தில் உங்களுடைய இறுதியான வருகையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய பிரார்த்தனைகளின் சக்தியை அவை பலனளிக்கும் வரையில் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். சிறு குழந்தையாக இருக்கையிலேயே நான் பிரார்த்தனை செய்யும் பொழுது என்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்தாக வேண்டும் என்று என் மனதில் தீர்மானித்து கொண்டேன். அத்தகைய தீர்மானம்தான் சரியான வழியாகும். அப்பொழுது ஒவ்வொரு சோதனையும் உங்களுடைய உறுதிப்பாட்டை சீர்குலைக்க வரும். ஆனால் பதிலளிப்பதற்கான இறை சக்தி எல்லையில்லாதது. உங்களுடைய விடாப்படையான தொடர்ந்த மன உறுதி இறைவனுடைய பதிலை நிச்சயமாக கொண்டு வரும். உங்களுடைய எண்ணங்களை ஒருமுனைப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தனிமையாக இருப்பதற்கு நேரம் ஒதுக்குவது முக்கியம். எப்பொழுதும் மற்றவர்களுடன் சேர்ந்து இருப்பதை தவிருங்கள். அவர்களில் அநேகர் உறிஞ்சும் பஞ்சு போன்றவர்கள். அவர்கள் உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் உறிஞ்சி விடுவார்கள். பதிலுக்கு நீங்கள் எதையுமே பெறமாட்டீர்கள். மற்றவர்கள் உண்மையானவர்களாகவும் வலிமை வாய்ந்தவர்களாகவும் இருந்து ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய உண்மையையும் வலிமையையும் உணர்ந்து இருப்பார்களேயானால் அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து இருத்தல் பயனுள்ளதாக இருக்கும். அதன் மூலம் நீங்கள் உன்னத ஆன்மீக குணங்களை அவர்களுடன் பரிமாறிக்கொள்ளலாம். நீங்கள் வெறுமனே உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். மிக அநேகர் பயனற்ற செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேளுங்கள். அவர்கள் நான் ஒவ்வொரு நிமிடமும் மும்முரமாய் இருக்கிறேன் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்கள் எதை பற்றி மும்முரமாயிருந்தார்கள் என்பதை அவர்கள் நினைவு கூறுவது அபூர்வம். பற்பல பொழுதுபோக்குகள் கூட உங்கள் மனோபலத்தை வலுவிழக்க செய்து விடுகின்றன. நீங்கள் தினந்தோறும் திரைப்படங்களுக்கு சென்றால் அவைகளின் கவர்ச்சி குன்றிவிடும். நீங்களும் அழுத்து போய் விடுவீர்கள். திரைப்படங்கள் எல்லாம் அடிப்படையில் ஒரே மாதிரியானவை. பொழுது போக்கிற்காக செல்லும் பொழுது வாழ்க்கையில் உள்ளதையே இன்னும் அதிகமாக பார்க்க யார்தான் விரும்புவர்? வாழ்க்கை மிகவும் தந்திரமானது. நாம் அதனை அதன்படியே கையாள வேண்டும். நாமே அதை முதலில் அடக்கி ஆளவில்லை என்றால் மற்ற எவருக்கும் நம்மால் உதவ முடியாது. ஒருமுனைப்பட்ட எண்ணம் என்ற ஏகாந்தத்தில் தான் எல்லா சாதனைகளின் உற்பத்தியிடம் மறைந்துள்ளது. அதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த உற்பத்தி நிலையத்தில் எதிர்த்து நிற்கும் இன்னல்களை வெற்றி கொள்வதற்கு உங்களுடைய மன உறுதியின் வடிவமைப்பை தொடர்ந்து நெய்து வாருங்கள். உங்களுடைய மன உறுதியை தொடர்ந்து செயல்படுத்துங்கள். நீங்கள் நேரத்தை வீணாக்காமல் இருந்தால் இரவும் பகலும் இந்த உற்பத்தி நிலையத்தில் வேலை செய்வதற்கு உங்களுக்கு அநேக சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இரவில்தான் இந்த உலகின் தேவைகளிலிருந்து விலகி கொண்டு நான் நானாகவே இருந்து இந்த உலகிற்கு முற்றிலும் அந்நியனாகிறேன். அது ஒரு வெற்றிடம். எனது மனோசக்தியுடன் மட்டும் இருந்து கொண்டு நான் குறிப்பாக எதை செய்ய விரும்புகிறேன், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று என் மனதில் நான் தீர்மானம் செய்யும் வரையில் எனது எண்ணங்களை விரும்பிய திசையில் திருப்புகிறேன். பின்பு எனது மனோபலத்தை சரியான காரியங்களில் பிரயோகிக்கிறேன். அது எனக்கு வெற்றியை தருகிறது. இந்த முறையில் பல தடவைகள் எனது மனோசக்தியை பலனளிக்கும் வகையில் பயன்படுத்தி இருக்கிறேன். ஆனால் மனோசக்தியை தொடர்ந்து பிரயோகித்தாலொழிய அது செயல்படாது. எனது மனோசக்தி இறைவனுடைய சித்தத்தால் கூடுதல் சக்தியூட்டப்பட்டு எனது லட்சியத்தை நிறைவேற்றும் என்று சொல்ல முடிவதும் அறிய முடிவதும் ஒரு அற்புதமான உணர்வாகும். நீங்கள் சோம்பேறித்தனமாக எல்லாவற்றையும் தெய்வ சக்தியிடம் விட்டுவிட்டு இறைவன் கொடுத்த உங்கள் மனோதிடத்தை பயன்படுத்துவதை செய்ய தவறினால் பலன்கள் கிட்டாது. தெய்வ சக்தி தானாகவே உங்களுக்கு உதவ வருகிறது, விரும்புகிறது. நீங்கள் அதனிடம் நயந்து பேசி இணங்க செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இறைவனின் குழந்தை என்ற முறையில் அவனிடம் உரிமையுடன் கேட்கவும் அவனுடைய குழந்தையாகவே நடந்து கொள்ளவும் உங்கள் மனோசக்தியை நீங்கள் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். இறைவன் தன்னுடைய அற்புதமான சக்தியுடன் எங்கோ தூரத்தில் உள்ள சொர்க்கத்தில் இருக்கிறான். மேலும் நீங்கள் இங்கே பூமியில் இன்னல்களில் உழலும் ஒரு ஆதரவற்ற
என்று எண்ணத்தை நீங்கள் அகற்றிவிட வேண்டும். உங்களுடைய சித்தத்திற்கு பின்னால் வல்லமை வாய்ந்த இறை சித்தம் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த பெருங்கடல் போன்ற சக்தி நீங்கள் கிரகிக்கும் திறன் பெற்றிருந்தால் ஒழிய உங்களுக்கு உதவ முன் வராது. ஒருமுனைப்படுத்தல் மூலம் உங்கள் மனோசக்திக்கு அதிக சக்தியூட்டுங்கள். கிரகிக்கும் தன்மை உடையவராவதற்கான வழி அமைதியாக அமர்ந்து உங்கள் எண்ணங்களை ஒரு தகுதியான விருப்பத்தின் மீது உங்கள் மனமும் சிந்தனையும் அந்த கருத்தில் முழுவதுமாக கரைந்து விடும் வரை ஒருமுனைப்படுத்த வேண்டும். அப்பொழுது மனோசக்தி தெய்வீகமாக எல்லாம் அறிந்ததாகவும் சர்வசக்தி படைத்ததாகவும் ஆகிவிடும். மேலும் உங்கள் குறிக்கோள் நிறைவேறும்படி வெற்றிகரமாக அதனை உபயோகிக்க முடியும். நீங்கள் சும்மாவே உட்கார்ந்து கொண்டு வெற்றி உங்கள் மடியில் வந்து விழும் என்று காத்து கொண்டு இருக்க முடியாது. ஒருமுறை உங்கள் பாதை நிர்ணயிக்கப்பட்டு உங்கள் மன உறுதி திடமாகிவிட்டால் நீங்கள் செயல்முறையில் முயற்சியை எடுக்க வேண்டும். பின்னர் வெற்றியடைய உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களிடம் வர ஆரம்பிப்பதை நீங்கள் காண்பீர்கள். எல்லாமே உங்களை சரியான திசையில் முன் செலுத்தும் தெய்வீக சக்தியூட்டப்பட்ட உங்களுடைய மன வலிமையில்தான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் இருக்கிறது. அப்படிப்பட்ட மன வலிமையை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்கு விடை கிடைக்கும் பாதையை நீங்கள் திறக்கிறீர்கள். இதுதான் எனது அனுபவம். என் மனோதிடத்தை சோதிப்பதற்கென நான் சில விஷயங்களை முயற்சித்து பார்ப்பது வழக்கம். ஆனால் இப்பொழுதெல்லாம் அம்மாதிரி செய்வதில்லை. அது பலனளிக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஒரு தடவை வெகு காலத்திற்கு முன்பு என் மாணவர்களில் ஒருவன் தவறான பாதையில் செல்வதை பார்த்தேன். பின்னால் நிகழப்போகும் வருந்தத்தக்க விளைவுகளை முன்கூட்டியே உணர்ந்து அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்த பாதையின் வழியிலிருந்து அவனை திருப்பக்கூடிய ஒவ்வொரு சாத்தியமான காரணத்தையும் எடுத்து கூறினேன். ஆனால் என்னுடைய எவ்வளவு மனோசக்தியும் அவனுக்கு உதவ முடியவில்லை. ஏனென்றால் அவன் தீய வழியில் போக வேண்டும் என்று அவனது மனதை திடப்படுத்தி கொண்டு விட்டான். சரிதான், நான் எனக்குள்ளேயே முடிவாக கூறிக்கொண்டேன், இனி பிரியாவிடைதான், அவன் வழியிலேயே போகட்டும். ஆனால் சீக்கிரமே எனக்கு அவன் மீதுள்ள அளவு கடந்த அன்பும் கவலையும் மறுபடியும் மேலெழுந்து நின்றன. நான் ஒரு ஆழமரத்தடியில் அமர்ந்து அவனை மனக்கண்ணில் பார்க்க தொடங்கினேன். நான் தீவிர ஆர்வத்துடன் மீண்டும் மீண்டும் ஒரு மானசீக செய்தியை அவனுக்கு ஒளிபரப்பினேன். நீ திரும்பி வர வேண்டும் என உனக்கு கட்டளையிடுமாறு இறைவன் என்னிடம் கூறியுள்ளான். அன்று மாலையிலேயே அவன் திரும்பி வருகிறான் என்ற உள்ளுணர்வில் எனது உடலும் மனமும் புலகாங்கிதம் அடைந்தன. இறுதியில் அவன் அங்கே வாயிலில் இருந்தான். கெட்டழிந்த புதல்வன் மீண்டும் அரவணைப்பில் வந்துவிட்டான். அவன் தலைவணங்கி கூறினான், நாள் முழுவதும் நான் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உங்கள் உருவத்தை தான் பார்த்தேன். இதெல்லாம் எதை குறிக்கின்றது? நான் இறைவன் என் மூலமாக உன்னை அழைத்து கொண்டிருந்தான் என பதில் கூறி, மேலும் இது அவனது அழைப்பு, என்னுடையதல்ல. என் விருப்பத்தில் சுயநல நோக்கம் இல்லை. ஆனால் நீ வரும் வரையில் நான் இந்த இடத்தை விட்டு நகருவதில்லை என என் மனதில் நிச்சயித்து கொண்டேன் என கூறினேன். அம்மாதிரியான தீர்மானம் உலகத்தையே மாற்ற முடியும் ஒரு அற்புதமான சக்தி. ஆகவே ஆழ்ந்த பிரார்த்தனை பழிக்கிறது. கவனத்தை சிதறடிக்கும் விஷயங்கள் குறைவாக இருக்கும் இரவு நேரம்தான் பிரார்த்தனைக்கு மிகச்சிறந்த நேரம். தேவைப்பட்டால் மாலையில் சற்று நேரம் தூங்குங்கள். அதனால் இரவில் உங்கள் பிரார்த்தனையின் பொழுது நீங்கள் முற்றிலும் விழித்திருப்பீர்கள். இறைவனுடன் உங்கள் பொழுதை கழிக்கலாம். முதலில் கடினமாக தோன்றும், ஆனால் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அது எளிதாகிவிடும். அதன் பலன்களை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் மனோதிடம் சக்தி வாய்ந்ததாக மாறியவுடன் இறைவன் பதிலளிக்க தொடங்குகிறான். எல்லையற்ற பரம்பொருள் தன்னுடைய மௌன விரதத்தை கலைக்க திருவுளம் கொண்டால் உங்கள் ஆனந்தத்தை உங்களால் தாங்க முடியாது. ஆனால் மற்றவர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளின் சக்தியை நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்ற ஆணவ ஆசை இருந்தாலோ அல்லது அதை வியாபாரமாக்கினாலோ நீங்கள் அந்த சக்தியை இழந்து விடுவீர்கள். அதன் பின் இறைவன் உங்களுக்கு மறுமொழி கூறவே மாட்டான். நீங்கள் அவனை அச்சுறுத்தி துரத்தி விடுகிறீர்கள். நீங்கள் உண்மையானவராகவும் அவனுக்காகவே அவனை நேசிப்பவராகவும் இருந்தால் மட்டுமே அவன் உங்களிடம் வருவான். நீங்கள் உங்களையே மெச்சிக்கொண்டு விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்பினால் நீங்கள் அவனை நாடவில்லை, ஆனால் உங்களுடைய அகந்தையின் புகழையும் போற்றுதலையுமே நாடுகிறீர்கள் என்பதை அவன் காண்கிறான். அதனால் அவன் வரமாட்டான். இறைவன் பதில் கூறும் வரை எவர் விடாப்பிடியுடன் இருப்பர்?
இறைவன் உணர்ச்சியற்ற ஊமை அல்ல, அவன் அன்பே உருவானவன். அவனுடன் தொடர்பு கொள்வதற்காக நீங்கள் எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் உங்களுடைய அன்பான வேண்டுகோள்களுக்கு அவன் மறுமொழி கூறுவான். நீங்கள் அவனிடம் மன்றாட வேண்டியதில்லை. அவனுடைய குழந்தை என்ற முறையில் நீங்கள் அவனிடம் உரிமையுடன் கோரலாம். ஆனால் உங்களில் எவர் அதற்கு தேவையான காலத்தை செலவழிப்பீர்? உங்களில் எவர் அவனிடமிருந்து உங்களுக்கு விடைகளுக்கும் அளவிற்கு ஒருமுகப்படும் வரை விடாப்பிடியுடன் இருப்பீர்கள்? உங்கள் வீடு அடமானம் வைக்கப்பட்டு அதை உங்களால் மீட்க முடியவில்லை என்றோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட வேலையை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றோ வைத்துக் கொள்வோம். ஆழ்ந்த தியானத்திற்கு பின்னர் வரும் அமைதியில் பிறளாத மனோதிடத்துடன் உங்களுடைய தேவையை எண்ணி மனதை ஒருமுகப்படுத்துங்கள். பலனை எதிர்நோக்கி கொண்டிராதீர்கள். நீங்கள் நிலத்தில் ஒரு விதையை விதைத்து அது வளர்கிறதா என்று அவ்வப்பொழுது எடுத்து எடுத்து பார்த்தால் அது எப்பொழுதுமே வளராது. அது போலவே நீங்கள் ஒவ்வொரு தடவை பிரார்த்திக்கும் பொழுதும் இறைவன் உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டதற்கான அறிகுறியை எதிர்பார்த்தால் ஒன்றுமே நடக்காது. இறைவனை சோதிக்க எப்பொழுதும் முயற்சிக்காதீர்கள். தொடர்ந்து இடைவிடாமல் பிரார்த்தித்து கொண்டே மட்டுமே இருங்கள். உங்கள் கடமையானது உங்கள் தேவையை இறைவனது கவனத்திற்கு கொண்டு வருவதும் உங்களது அந்த விருப்பத்தை கனிய வைக்க இறைவனுக்கு உதவும் உங்கள் பங்கை ஆற்றுவதும் தான். உதாரணமாக, நாட்பட்ட வியாதிகள் விஷயத்தில் குணமாக்குதலை மேம்படுத்துவதற்கு உங்களால் முடிந்தவரை சிறப்பாக செய்யுங்கள். ஆனால் முடிவாக இறைவன் மட்டும்தான் உதவ முடியும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இரவும் தியானத்தில் அந்த எண்ணத்திலேயே ஆழ்ந்து இருங்கள். உங்களுடைய முழு உறுதிப்பாட்டுடனும் வேண்டிக் கொள்ளுங்கள். திடீரென்று ஒரு நாள் வியாதி மறைந்து விட்டிருப்பதை காண்பீர்கள். முதலில் மனம் அந்த யோசனையை ஏற்கிறது. பின்னர் இறைவன் தன் சக்தியினால் மனதை நிரப்புகிறான். முடிவில் மூளையானது நோயை குணப்படுத்துவதற்கு ஜீவ சக்தியை விடுவிக்கிறது. உங்களுடைய மனதின் உள்ளே இருக்கின்ற இறைவனின் சக்தியை நீங்கள் உணர்வதில்லை. தேகத்தின் எல்லா வேலைகளையும் அதுதான் கட்டுப்படுத்துகிறது. உங்களுடைய மனதின் அந்த சக்தியை நீங்கள் உபயோகித்தால் தேகத்தின் எந்த நிலைமையையும் நீங்கள் முன்னேற்றமடைய செய்யலாம். முதலில் சரியான முறையில் தியானம் செய்வதை நீங்கள் கற்றுக்கொள்வது அவசியம். பிறகு அதனுடைய தெய்வீக சக்தியூட்டப்பட்ட ஒருமுனைப்பாட்டை தேகத்தை குணப்படுத்துவதற்கோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையில் உங்களுக்கு உதவுவதற்கோ பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கடினமான ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அதை முடிக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் 5 முறை தோல்வியுற்றாலும் முயற்சியை தொடருங்கள். மேலும் அப்பாதையில் நீங்கள் வெற்றி அடைந்தவுடன் ஒருமுகப்படுத்தப்பட்ட உங்கள் மனோசக்தியை வேறு எந்த விஷயத்தின் மீதாவது செலுத்துங்கள். இவ்வாறாக நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை மேன்மேலும் சாதிக்க முடியும். மனோசக்தி உங்களுக்குள் இருக்கும் இறை பிரதிபிம்பத்தின் உபகரணமாகும். இந்த மனோசக்தியில்தான் இயற்கையின் எல்லா ஆற்றல்களையும் கட்டுப்படுத்தும் சக்தியாகிய இறைவனுடைய எல்லையற்ற சக்தி அடங்கி உள்ளது. நீங்கள் இறைவனுடைய பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டிருப்பதால் நீங்கள் விரும்பும் எதையும் நிகழ்த்துவதற்கு அந்த சக்தி உங்களுடையதாகிறது. நீங்கள் வளமையை உருவாக்க முடியும். நீங்கள் வெறுப்பை அன்பாக மாற்ற முடியும். தேகமும் மனமும் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரை பிரார்த்தியுங்கள். அப்பொழுது நீங்கள் இறைவனின் பதிலை பெறுவீர்கள். என் சிறு விருப்பம் கூட நிறைவேறுவதை நான் எப்பொழுதும் பார்க்கிறேன். இறைவன்தான் உங்களது மிகப்பெரிய தேவை. 2 புருவங்களின் மத்தியில்தான் சொர்க்கத்தின் வாயில் உள்ளது. மூளையில் உள்ள இந்த மையம் மனோசக்தியின் இருப்பிடமாகும். ஒற்றை அல்லது ஆன்மீக கண்ணின் இருப்பிடம் கூடஸ்த உணர்வு மையம். இந்த மையத்தில் ஆழ்ந்து ஒருமுனைப்பட்டு அமைதியாக சங்கல்பம் செய்தால் நீங்கள் எதை விரும்பினாலும் அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். எனவே கெட்ட நோக்கங்களுக்காக உங்கள் மனோசக்தியை ஒருபொழுதும் பயன்படுத்தாதீர்கள். வேண்டுமென்றே யாருக்காவது தீங்கு செய்ய மன உறுதி கொள்வது உங்களுக்கு இறைவன் தந்த சக்தியை மிகவும் தவறான முறையில் உபயோகிப்பதற்கு ஆகும். உங்களுடைய இச்சா சக்தி தவறான பாதையில் செல்வதை கண்டால் நிறுத்துங்கள் அதை. அது உங்களுடைய இறை சக்தியை வீணாக்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் அந்த சக்தியை இழப்பதற்கான காரணமும் ஆகும். நல்ல நோக்கங்களுக்காக கூட நீங்கள் பிறகு இதை செயல்படுத்த முடியாமல் போய்விடும். உங்கள் பிரார்த்தனை நியாயமானதா இல்லையா என்று நேர்மையுடன் தீர்மானியுங்கள்.
வாழ்க்கையின் இயற்கை நியதியில் சாத்தியமில்லாதவைகளை இறைவனிடம் கேட்காதீர்கள். உண்மையான தேவைகளை மட்டும் கேளுங்கள். அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அத்தியாவசியமற்ற தேவைகள் ஆகியவற்றிற்கு இடையேயான வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அத்தியாவசியமற்ற தேவைகளை விரும்புவதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்கான மிகச்சிறந்த வழி விவேகத்தினால் அவற்றை அகற்றுவதுதான். பெரிய கட்டிடங்களை பற்றி கனவு காண்பது எனது பொழுதுபோக்காக இருந்தது. ஆனால் அந்த ஆர்வம் இப்பொழுது மறைந்து போய்விட்டது. அவைகளை அதிகம் பெற்றுள்ளேன். அவைகளின் பராமரிப்பினால் வரும் எல்லா தலைவலிகளையும் சேர்த்துத்தான். உடைமை என்பது கவலை அளிக்கக்கூடிய பொறுப்பு. தேவையற்ற உடைமைகளுக்கான ஆசைகளை அறுத்தெறியுங்கள். உங்களுடைய உண்மையான தேவைகளின் மீது மட்டும் எண்ணத்தை செலுத்துங்கள். உங்களுடைய மிகப்பெரிய தேவை இறைவன்தான். அவன் உங்களுக்கு உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகளை மட்டுமின்றி அத்தியாவசியமற்ற தேவைகளையும் கூட பூர்த்தி செய்வான். இறைவனுடன் நீங்கள் ஒன்றாகிவிடும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் அவன் பூர்த்தி செய்வான். உங்களுடைய கற்பனை கெட்டாத கனவுகளும் நனவாகும். பகலும் இரவும் நான் அழுது தியானம் செய்தேன். எல்லாமே இறைவன்தான். எனது உணர்வு நிலையாகிய திரையில் இதே அறையும் இந்த பிரபஞ்சமும் ஒரு திரைப்படத்தை போல் மிதந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் திரைப்பட கருவி இயங்கும் அறையை திரும்பி பார்க்கும் பொழுது ஒளிக்கற்றைதான் திரையில் படங்களை விழும்படி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கிறீர்கள். இந்த படைப்பானது இறைவனது ஒளியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்பது நம்பத்தகாதது போல காணப்படுகிறது. எனினும் அதுதான் உண்மை. நான் இந்த அறையை பார்க்கிறேன். நான் தூய மெய்ப்பொருள், தூய பேரொளி, தூய பேரானந்தம் ஆகியவற்றை தவிர வேறெதையும் காணவில்லை. அது எங்கும் உலகில் அனைத்தையும் வியாபித்துள்ளது. என்னுடைய தேகம் மற்றும் உங்களுடைய தேகங்களின் படங்கள் மற்றும் இவ்வுலகில் உள்ள அனைத்து பொருட்களும் அந்த புனித பேரொளியிலிருந்து பாய்ந்து வரும் ஒளிக்கதிர்கள் மட்டுமே. அப்பேரொளியை நான் காணும்போது தூய மெய்ப்பொருளை தவிர வேறெதையும் எந்த இடத்திலும் நான் காணவில்லை. இப்போது இது இவ்வளவு சாதாரணமாக தெரிகிறது. ஆனால் நான் ஒரு சிறுவனாக இரவும் பகலும் அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த பொழுது எந்த பதிலும் வரவில்லை. ஒரு பக்கத்தில் ஞானமற்ற மனித வர்க்கத்தையும் மற்றொரு பக்கத்தில் என்னோடு உரையாடாத சாசுவதத்தையும் நான் கண்டேன். இறைவனால் கைவிடப்பட்ட ஒரு கொடுமையான நிலை அது என்று நான் நினைத்தேன். ஆனால் நான் அவனால் கைவிடப்படவில்லை. அவன் எல்லா நேரத்திலும் எனது எண்ணங்கள் மற்றும் எனது உணர்ச்சிகளுக்கு பின்னால் ஒளிந்திருந்தான். எனக்குள் நான் ஒளியை காண தொடங்கிய போது எனது ஆன்மா தெய்வீக நறுமணத்தால் மர்மமாக நிரம்பிவிடும். மரங்களின் எல்லா வேர்களும் அவற்றினுள் பாய்கின்ற சாறுகளும் வெளிப்படுத்தப்பட்டதை நான் கண்டேன். அப்பொழுது நான் பெரும் பரம்பொருளின் அருகாமையை உணர ஆரம்பித்தேன். மீண்டும் மீண்டும் இரவும் பகலும் எனக்கு வேறு எதுவும் இனியும் ஒரு பொருட்டாக இல்லாத போது, அகத்தே நான் எல்லாவற்றையும் துறந்த போது, சந்தோஷத்தையும் கூட அது லௌகீக சந்தோஷமாக இருக்காமல் தடுக்க கதறி அழுது வேண்டினேன். அப்பொழுது அவன் வந்தான். இப்பொழுது இறைவன் என்னிடம் எப்போதையும் விட அதிகமாக இருக்கிறான். உலகம் என்னை கைவிடலாம், ஆனால் இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். நான் ஏன் இந்த விஷயங்களை எல்லாம் உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் இவ்வாறு செய்தே ஆக வேண்டும் என்பதை உணர்கிறேன். நான் இதை பற்றியெல்லாம் பேசுவது வழக்கம். ஆனால் அலட்சியம் காட்டுபவர்கள் முன்னிலையில் என்னால் பேச முடியாது. என் வாய் திறக்காது. இறைவனுக்காக தவிர வாழ்வதற்கென வேறு ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த முறை இறைவன் என்னை கூறுமாறு செய்திருக்கிறான். மற்ற எல்லாம் கடந்துவிடும். என்றும் நிலைத்திருக்கும் அந்த ஒன்றிற்காக மட்டும் பிரார்த்தியுங்கள். கடவுளை அறிந்து கொள்வதற்காக மட்டுமே பிரார்த்தியுங்கள். மனித அன்பிற்காக ஏங்காதீர்கள், அது மறைந்துவிடும். மனித அன்பின் பின்னால் கடவுளின் ஆன்மீக அன்பு இருக்கின்றது. அதை தேடுங்கள். குடும்பத்திற்காகவோ அல்லது பணத்திற்காகவோ அல்லது அன்பிற்காகவோ அல்லது நட்பிற்காகவோ வேண்டாதீர்கள். இந்த உலகம் சம்பந்தப்பட்ட எதற்காகவும் வேண்டாதீர்கள். இறைவன் உங்களுக்கு எதை கொடுக்கின்றானோ அதில் மட்டும் மகிழ்ச்சி அடையுங்கள். மற்ற எல்லா மாயைக்கு வழிவகுக்கிறது. ஆண்டவனை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே மனிதன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறான். அவன் வேறெந்த காரணத்திற்காகவும் இங்கு இருக்கவில்லை. இதுதான் இறைவனின் உண்மையான செய்தி. யாரெல்லாம்
இறைவனை தேடி அன்பு பாராட்டுகின்றனரோ அவர்கள் அனைவரிடமும் இறைவன் எங்கு வழி இல்லாத, முதுமை இல்லாத, போர் இல்லாத, மரணம் இல்லாத நிரந்தர உத்தரவாதம் மட்டும் உள்ளதோ அந்த உன்னத பெருவாழ்வை பற்றி பேசுகிறான். அந்த பெருவாழ்வில் எதுவும் அழிக்கப்படுவதில்லை என்றும், சுவை குன்றிடாத வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தம் மட்டுமே உள்ளது என்றும் புதிய ஆனந்தம். அதனால்தான் இறைவனை நாடுவது மேன்மையுள்ளதாகிறது. ஸ்ரத்தையுடன் நாடும் அனைவரும் அவனை நிச்சயமாக காண்பர். எவர் இறைவனை நேசிக்க விரும்புகிறார்களோ, அவனது ராஜ்யத்தில் நுழைய இயங்குகிறார்களோ மற்றும் தங்கள் இதயங்களில் மனப்பூர்வமாக இறைவனை அறிய விளைகிறார்களோ அவர்கள் இறைவனை காண்பர். இறைவனுக்காக இரவும் பகலும் என்றென்றும் அதிகரித்து கொண்டிருக்கும் அவாவினை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். முடிவற்ற காலம் முழுவதுமாக உங்களுக்கு அளித்துள்ள தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவதன் மூலம் இறைவன் உங்கள் அன்பை ஏற்றுக்கொள்வான். அத்துடன் நீங்கள் முடிவற்ற ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அறிவீர்கள். அனைத்தும் ஒளி, அனைத்தும் ஆனந்தம், அனைத்தும் அமைதி, அனைத்தும் அன்பு, அனைத்தும் இறைவனே. ஓம் தொடரும்.